வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். காஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ், தென் டிசைன் த காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்ட்ரக்சர், ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட், டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், காஸ்ட் அசர்டைன்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். முதல்ல பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தர் இண்டஸ்ட்ரி. ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அல்லது சர்வீஸில் இருக்காங்களா, ப்ராசஸ் என்ன, அவங்க ஜாப் பேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் வாட் இஸ் தர் ப்ராடக்ட் ரேஞ்ச். ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, சிங்கிள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரா அல்லது மல்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரரா அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. தென் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ளோ. அவங்க ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. எ டீட்டெயில்டு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ளோ நம்ம என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் கெப்பாசிட்டி அண்டு மெஷினரி. அதாவது என்னென்ன மெஷினரிஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது டு மேனுஃபேக்சர் த ஃபைனல் ப்ராடக்ட். அண்ட் வாட் இஸ் த கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மெஷினுடைய ஒரு வருஷத்தினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். தென் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்டிங் சிஸ்டம். அவங்க மேனுவலாக தான் அக்கௌண்டிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா அல்லது எனி இஆர்பி பேக்கேஜஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தென் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதாவது ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட், அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன ப்ராடக்ட் அல்லது என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபேஸ் 2ல டிசைன் த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர். அதாவது என்ன காஸ்டிங் மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது ப்ராசஸ் காஸ்டிங்கா, பேட்ச் காஸ்டிங்கா, ஜாப் காஸ்டிங்கா என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் கிரியேட் த காஸ்ட் சென்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ளோவை ஃபேஸ் 1லே கவர் பண்ணியாச்சு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. பேஸ்ட் ஆன் தட் காஸ்ட் சென்டர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர்ஸ் என்ன, சர்வீஸ் காஸ்ட் சென்டர்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி காஸ்ட் சென்டர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். தென் வி ஹாவ் டு கிரியேட் த காஸ்ட் எலமெண்ட். அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், இதை எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபேஸ் 3ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் சிங்கிள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரராக இருந்தாலும் சரி, மல்டிபிள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரராக இருந்தாலும் சரி, ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு அவங்க செப்பரேட் பில் ஆஃப் மெட்டீரியல் மெயின்டைன் பண்ணணும். பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் அல்லது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத லிஸ்ட்டு தான் பில் ஆஃப் மெட்டீரியல். தென் மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட். அதாவது இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக அப்படிங்கிற ரெக்கார்ட். கூட்ஸ் ரெசிப்ட் நோட். என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம வெண்டார் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கூட்ஸ் ரெசிப்ட் நோட். ஸ்டோர்ஸ் லெட்ஜர். அதாவது மெட்டீரியல் ஸ்டாக் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம். ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், கன்சியூமபிள்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அதனுடைய கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் டீடைல்ஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூவேஷன். அதாவது இந்த இன்வென்ட்ரி வேல்யூ. மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட். அதாவது இப்போ ப்ரொடக்ஷனுக்கு இஷ்யூக்காக எடுத்திருக்காங்க, பட் அது தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்ஸுக்கே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் மெயின்டைன் பண்ணணும். ஸ்கிராப் ரெஜிஸ்டர். இப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்னா அங்கே கண்டிப்பாக வேஸ்டேஜ் அல்லது ஸ்கிராப்புங்கிறது கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ வேஸ்டேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கிராப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் இந்த ஸ்கிராப் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணணும். தென் லேபர் ரெக்கார்ட்ஸ். லேபர் ரெக்கார்ட்ஸ்னா கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கணும். ஃபார் ஈச் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். டைம் கார்டு. ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஜாபுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த டைம் கார்டில் மெயின்டைன் பண்ணணும். அண்டு ஜாப் கார்டு.
இப்போ பர்டிகுலராக வந்துட்டு ஜாப் பேஸ்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் கார்டில் எவ்வளோ லேபர் ஹவர்ஸ் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். பேரோல் ஷீட், அதாவது எவ்வளோ வேஜஸ், ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ வேஜஸ் பே பண்ணியிருக்காங்க, ஸ்டாஃப்ஸுக்கு எவ்வளோ சேலரி வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து பேரோல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஐடில் டைம் ரிப்போர்ட், இப்போ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஐடில் ஹவர்ஸ், லேபர் ஐடில் ஹவர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஐடில் ஹவர்ஸையும் புக் பண்ணணும். ஓவர் ஹெட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஓவர் ஹெட் லெட்ஜர் அப்படிங்கிறது என்னன்னா இன்டைரக்ட் காஸ்ட், அதர் தன் டைரக்ட் காஸ்ட் வி கால் இட் ஆஸ் அன் இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ அதுக்குண்டான ஓவர் ஹெட் லெட்ஜர்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஓவர் ஹெட் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாமே ஓவர் ஹெட் தான். மெஷின் அவர் லாக், இப்போ ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக மெஷின் எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு அப்படிங்கிற மெஷின் ஹவர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் லாக், அதாவது எப்பப்பெல்லாம் வந்துட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க, பிரேக் டவுன் ஏதாவது ஆயிருக்குன்னா எப்பெல்லாம் பிரேக் டவுன் ஆயிருக்கு, அதுக்குண்டான எவ்வளோ செலவுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மெயின்டெனன்ஸ் லாக்ல மெயின்டைன் பண்ணணும். யூட்டிலிட்டி கன்சம்ஷன் ரிப்போர்ட், அதாவது கண்டிப்பாக பவர் கன்சம்ஷன் இருக்கும், டீசல் கன்சம்ஷன் இருக்கும், வாட்டர் யூசேஜ் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே யூட்டிலிட்டி கன்சம்ஷன் ரிப்போர்ட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் யூட்டிலிட்டி கன்சம்ஷன் ரிப்போர்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா டெய்லி அவுட்புட், அதாவது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்டோ டெய்லி வந்துட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரெஜிஸ்டர், ஈச் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ராசஸ் வைஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக் டீட்டெயில்ஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் இதில் இருக்கணும். ரிஜெக்ஷன் ரிப்போர்ட், அதாவது ஏதாவது ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அது குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் இல்லை, அது வந்து டிஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ டிஃபெக்டிவாக இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ரிஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் மெயின்டைன் ஆகணும். ஃபினிஷ்டு கூட்ஸ் ரெஜிஸ்டர், அதாவது எவ்வளோ ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணணும். ஃபேஸ் 4ல் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போது ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்னுடைய ஜாப் அப்படின்னாலும் தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து என்னென்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம், என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க மெட்டீரியல் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸ்டோர்ஸ் சேம், ஸ்பேர் பார்ட்ஸ் கன்சம்ஷன் அண்ட் இன்வென்டரி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு, எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, மெஷின் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ சேலரி அண்ட் வேஜஸ் டீட்டெயில்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்கணும். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து மெஷின் டவுன் டைம் டீட்டெயில்ஸு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் வித் கிளாசிஃபிகேஷன், அதாவது எவ்வளோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு, எவ்வளோ டெப்ரிசியேஷன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட், எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் கிளாசிஃபிகேஷனோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு, அதனுடைய வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்கணும். ஃபேஸ் 5ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டீட்டெயில்ஸ் வி கலெக்டட் ஃப்ரம் த ஃபேஸ் 1 டு ஃபேஸ் 4 we have to determine the cost, அதாவது எவ்வளோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு, which we collectively call it as a total cost of production. Then administrative overheads எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ அது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதோட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதை நம்ம ஆட் பண்ணணும்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ we have to ascertain the cost based on the data we collected from other departments. ஃபேஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் அண்ட் தென் கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ். ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராடக்ட் வைஸ் காஸ்ட் ஷீட், அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு செப்பரேட்டாக காஸ்ட் ஷீட் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அந்த காஸ்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த காஸ்ட் அசைன்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அந்த காஸ்ட் ஷீட்டில் இருக்கணும்.
தென் ஸ்டாண்டர்ட் வர்சஸ் ஆக்சுவல் மெட்டீரியல் கன்சம்ஷன் ரிப்போர்ட், அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ வந்து கன்சம்ஷன் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அதுலேருந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ ஸ்டாண்டர்ட் வர்சஸ் ஆக்சுவல் கம்பேரிசன் அந்த மெட்டீரியல் கன்சம்ஷன் ரிப்போர்ட் வந்து ஆப்ரேஷனல் ரிப்போர்ட்ஸில் நம்ம சப்மிட் பண்ணணும். பட்ஜெட், அந்த கம்பெனி வந்து பட்ஜெட்டிங் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். தென் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப், எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அல்லது ஸ்கிராப் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும். தென் லேபர் எஃபிஷியன்சி ரிப்போர்ட் அது சப்மிட் பண்ணலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்னு எடுத்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். கஸ்டமர் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம வந்து சேல் பண்ணனதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க ஒரு அனாலிசிஸாக எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு சேல் பண்ணனதில் நமக்கு வந்து பெருசாக மார்ஜின் இல்லைன்னா அந்த கஸ்டமருக்கு அவங்க வந்து ஃபோக்கஸை வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறத வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கஸ்டமர் வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்டு சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ரிப்போர்ட், கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் ரிப்போர்ட், அதாவது ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அதர் எம்ஐஎஸ், அதர் தென் திஸ் ரிப்போர்ட் எதெல்லாம் அவங்க வந்து கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம அதர் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸே எடுத்துக்கோங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இந்த மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற இறக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த சேல்ஸில் ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம். ப்ரைஸ் வேரியன்ஸு, யூசேஜ் வேரியன்ஸு, சேல்ஸ் வேல்யூ, டோட்டல் வேரியன்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு வேரியன்ஸ் அனாலிசிஸ் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் அல்லது ப்ராடக்ட் குரூப் வைஸ் கூட அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம். பட்ஜெட்டிங் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ரெவன்யூவில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அல்லது எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த பட்ஜெட்டில் தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அந்த பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவலில் நம்ம சப்மிட் பண்ணலாம். அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், வாட் இஸ் த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்ட் ஹவு மச் கெப்பாசிட்டி தே ஹவ் யூட்டிலைஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட்ஸ், இதை இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் சப்மிட் பண்ணணும். அண்ட் டெஃபினட்டாக ஐடல் டைம் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும், அல்லது ஐடல் டைம் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 7ல் காஸ்ட் கண்ட்ரோல் அண்டு காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இப்போது கண்டிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இந்த காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் மெட்டீரியல் அண்டு லேபருக்கு சில ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெட்டீரியல் யூசேஜ் இருந்ததுன்னா போதும், இவ்வளோ லேபர் ஹவர்ஸ் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணிக்கலாம். தென் பட்ஜெட்டிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அந்த பட்ஜெட் வித்தின் த பட்ஜெட் அவங்க வந்து அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த எக்ஸ்பென்சஸை தாண்டி அவங்க ஆக்சுவலாக வந்து இன்கர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தடாலஜியை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட் அனாலிசிஸ், ஆஃப்டர் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகும்னா நம்ம அதை சஜஸ்ட் பண்ணலாம். மானிட்டர் கேபிஐஸ் ரெகுலர்லி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எஃபிஷியன்சி, அதாவது ஒர்க்கருடைய எஃபிஷியன்சி இதெல்லாம் கூட மானிட்டர் பண்ணுறதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.